டெசர்ட்ல பல நாளா தனியா மாட்டிக்கிட்டு பயங்கர தாகத்துல இருக்கிற இந்த பொண்ணுக்கு ஒரு வழியா ஒரு சின்ன நீரூற்று அவளோட கண்ணுல படுது. உடனே ஆர்வத்துல அதை குடிக்கலாம்னு அவளோட கைகளால கோர்றான். ஆனா அது கொலகொலன்னு வேற ஏதோ லிக்விட் மாதிரி இருக்குது. அப்பதான் அது தண்ணி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ திடீர்னு பின்னாடி நின்று ஒரு யூனிகார்ன் கத்துது. சடனா அந்த பாலைவன மணலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படியே அவளை விழுங்க வருது. ஆனா ஜஸ்ட்ல அவ உயிர் தப்பிச்சிடுறான். அப்பதான் அவளுக்கு அந்த யூனிகார்ன் ஆபத்தை உணர்ந்து அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் கத்தி இருக்குதுன்னு புரியுது. அந்த வழியா வர்ற இறைய பிடிக்கிறதுக்காகத்தான் அந்த நீரூற்ற அந்த மான்ஸ்டர் உண்டாக்கி இருக்கும். அந்த யூனிகார்ன் அவளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த யூனிகார்ன் மேல அவளுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போறதுக்காக அந்த யூனிகார்னை ஃபாலோ பண்ணியே போக ஆரம்பிக்கிறான். அப்படியே அவங்க ஒரு பாறை பகுதிக்கு வந்ததும் அந்த யூனிகார்ன் திடீர்னு அப்படியே நின்றுது. உடனே ஏதோ ஆபத்துன்னு அவளுக்கு புரியுது. அவ என்னாச்சுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கிறப்ப சடனா அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கார்பியன் மான்ஸ்டர் தரையில இருந்து பாஞ்சு வெளியே வருது. உடனே அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பொண்ணும் வேக வேகமா மூவ் பண்ணி அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கிறான். உடனே அந்த யூனிகார்ன் அங்க வந்து அவளை காப்பாத்துறதுக்காக அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுது. ஆனா அதுல அந்த யூனிகார்னுக்கும் காயம் உண்டாகிறது. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான பவர் வருது. உடனே அவ அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அதோட பாடி மேல ஏறிடுறான். அடுத்ததா அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டரோட தலையை தனியா பிச்சு எரிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் அவ ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டரோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறான். அதோட விடாம அது சாகுற வரைக்கும் கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காயமடைஞ்ச யூனிகார்னுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அது பக்கத்துல வர்றான். பார்த்தா அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டரோட விஷம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். அதனால அந்த யூனிகார்ன் பயங்கரமா அஃபெக்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்குது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மந்திர சக்திகள் இருக்கும். உடனே அந்த யூனிகார்ன் மேல கைய வச்சு அது குணமாகணும்னு ஒரு மந்திரத்தை போடுறான். ஆச்சரியமா அந்த யூனிகார்ன் மேல இருந்த விஷம் எல்லாம் முறிஞ்சு போகுது. கடைசியில அந்த யூனிகார்னும் சக்சஸ்ஃபுல்லா ரெக்கவர் ஆகி எழுந்து நிக்குது.